ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரே மாதிரி சிக்கன் கிரேவி செஞ்சு போர் அடிச்சிருச்சா? அப்போ இந்த மாதிரி சிக்கன் கிரேவி செய்யுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 3 தக்காளி, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, 2 பச்சை மிளகா, 15-20 போல் முந்திரி பருப்பு, இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர், ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஏலக்காய் 3, கிராம்பு 3, பட்டை 2, அன்னாச்சி பூ 1, பிரியாணி இலை 1 சேர்த்துக்கிறோம். 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருவோம். மஞ்சத்தூள் கொஞ்சம், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறோம். உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கிறோம். 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம். ஒரு கைப்பிடி புதினா சேர்த்து குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டுருவோம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு அடுப்பை ஆன் பண்ணி 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.